ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் அமாவாசை. இன்றைக்கி சாம்பார் வைக்கணும். முள்ளங்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு பருப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவேன், மஞ்சள் தூள், பூண்டு போட்டு இப்போ வேக வச்சு எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளங்கி சாம்பார் செய்வதற்கு தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதில் புளி ஊற வச்சுக்கிறேன், கல்லுப்பும் போட்டோம். கல்லுப்பு போட்டு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுட்டு வதக்க பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க வேண்டியது தான். தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு. நான் எப்பயுமே வீட்டில் யூஸ் பண்ணுறேன் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். சாம்பார் பொடிலாம் போட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் பாத்திரம் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிச்சு கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கும். அது வதங்கிறதுக்கு லைட்டாக இப்போது வதங்க பார்த்து கொஞ்சம் தக்காளி போட்டுக்கணும். இதே முள்ளங்கியும் போட்டுட்டு நம்ம வதக்கணுன்னா சளி பிடிக்காது. அதனால் முள்ளங்கியும் போட்டு நம்ம அந்த வதக்க பார்த்தையே வதக்கிக்கணும். இப்போ பருப்பு வேக போட்டு வச்சுருந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு. இப்போ இதை வதக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி, வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த அளவுக்கு போட்டுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு பருப்பு வேக வச்சுருக்கோங்க, அதை ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம அந்த இதில் புளிக்கரைசலில் உப்பு போட்டதுனால இதில் ரவுண்டு உப்பு போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வேக வைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாமா, சாம்பார் கொதிச்சுட்டு காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குதுங்களா? ஏன்னா முள்ளங்கி கொஞ்சம் வதக்கிறதுனால வெந்துட்டுருக்கோம். முள்ளங்கி வெந்துருச்சு, நல்லா முள்ளங்கி வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் இந்த புளி தண்ணியும் ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றிட்டோம், கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். மூடி போட்டு கொதிச்சுட்டு புளி ஊற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வீடே மணக்கிற முள்ளங்கி சாம்பார் ரெடி.